எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா உறவினருக்கும் மேடையில் உட்கார்ந்துருக்கிற ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி பிரசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். படத்தோட விஷயம் போறதுக்கு முன்னாடி ஐம் வெரி ஹாப்பி டுடே, ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லார் லைஃப்லயுமே பர்சனலா ஒரு தேடல் இருக்கும், ப்ரொஃபஷனலா ஒரு தேடல் இருக்கும். சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும். அது மாறி மாறி போயிட்டு இருக்கும், சீசன்ஸ் மாதிரி தான். அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமா கொடுப்போம், எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம். அண்ட் தென் டேக் டைவர்ஷன் யூ டர்ன், திரும்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து கூட நிக்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட வாழ்க்கையும் அப்படிதான். சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, என்னோட 2 படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ், தண்டுபாளையம் அண்ட் ஹரா. அது இல்லாம இன்னைக்கு பிதா லான்ச்ல நான் இங்க நிற்கும் போது உங்க முன்னாடி திரும்ப ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்ல, பொறுமைக்காக. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், ஒரு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சா சூசைட், லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட், கொலை, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, தற்கொலை, கொலை, so many things negative. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல. அதை நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங். விடாமுயற்சி, விடாம போயிட்டே இருங்க. தினமும் வந்துருங்க, உங்க வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பா வந்து there is a light at the end of the tunnel. அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார், we have a personal connection, அவர் அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் இவரெல்லாம் வருவாங்க, அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க, பெரிய வெற்றி. எனக்கு கமிங் டு பிதா, கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி போன் பண்ணி கூப்பிட்டாரு. சோ என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலா கதை கேட்க மாட்டேன், நான் அது நிறைய மேடையில சொல்லியிருக்கேன், எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம், எனக்கு என் கதாபாத்திரம் என்ன, நான் என்ன பண்றேன், எத்தனை நாள், எப்போ டேட்டு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி ஒரு இதுலதான் பிதா வந்தது. ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பத்தி, எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்டடிட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே, ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா பண்ணணும், நம்மளால முடிஞ்சது ஒன்னு ட்ரையல் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பேன். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதுல வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு பெருசா தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டேன், செட்டுக்கு போயிட்டு பீட்சா எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியல. It took a long time and நிறைய விஷயங்கள், சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும். I enjoyed it and you right? Yeah, she did the prosthetic makeup for the film. Yeah, she did an excellent Russia did a excellent job. அண்ட் ரொம்ப பொறுமையா, ரொம்ப, ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது, ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன், பட் என்னால உட்கார முடியாது. பட் அவ்வளவு அழகா வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்க என்ஜாய் த ஹோல் இது. எனக்கு செம்ம பசி, என்ன எனக்கு சாப்பிட முடியல, இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு. சோ லஞ்சே சாப்பிடல. ஆனா மதியம் வந்து எலியதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன், சுவையா இருந்துச்சு. பட் நமக்கு இமேஜினரி விஷுவல்ல வந்து எலி தானங்க வரும். ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷாட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன், அதுலயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது.
கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்திகோட விஷுவல் தெரிஞ்சது அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ். அவங்க போட்ட அந்த செட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம்ல வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அப்படியே திருப்பி 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 எடுப்பாங்க, பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளவு செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது, எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது, பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன், நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது. சோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி. ஐ மெட் ஹிம் ஆன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த மேடையில அதை பத்தி நான் பேச மாட்டேன், பட் 100% வந்து சக்சஸ் மீட்ல அதை பத்தி நான் பேசுவேன். பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி, விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன், சொன்னது நடந்திருக்கு. சோ பார்க்கலாம். கண்டிப்பா வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் அண்ட் எஸ். மற்றும் ஊடக துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாசத்துலயே பிரசாத் ஸ்டுடியோல 4வது ஈவென்ட் பண்ற ஒரே ஒரு ப்ரொடியூசர் ஆக்டரா மாறி இருக்கேன். கை விட்டுறாதீங்க, எவ்வளவு தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லாதான் எழுதிருக்கீங்க, பட் இருந்தாலும் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டேட் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு லாஸ்ட். இப்படித்தான் இருக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சார் வந்து நேற்று சீனராமசாமி சார் போன் பண்ணாங்க, பரவாயில்லப்பா அடுத்த 3 கோடி வரைக்கும் தாண்டி வர மாதிரி ஆளை கொண்டு உள்ள விட்டுட்டாங்க. அது சந்தோஷமா இருந்தது. நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இடக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன். இந்த டயலாக் நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க மேதகு பிரதாப் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்கல, அவருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும். கதைன்றது வேற. இது சும்மா பேனருக்காகவோ இல்ல ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல பண்ற மாதிரி இல்ல வேற மாதிரி இல்ல. இது படத்தை நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டென்ட்டா இருக்கும். இந்தியாவில இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்ட் தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டைன். ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோட 11 படம் 11 படம் நான் முடிச்சுட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா. இப்ப கேரக்டரா ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்ல, கேரக்டரா மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பு வந்து ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது. சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சார்னு தம்பிங்க 2 பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சயன் சார் அழகா சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா கேட்கிற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் 3 days ஓப்பனிங் இல்ல நிறைய பேருக்கு. ஆனா அவங்க கேட்கறத பார்த்தா கோர்ஸ்ல கேட்கறாங்க. நாங்க ட்ரை பண்ணி ஒரு புதுமையா பண்ணிருக்கோம். அது நீங்க படம் வந்து பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் குமார், அதான் இந்த படத்துல வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படம்லாம் நம்ம பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்க கூட வந்து டே நைட்டா ஒர்க் பண்ண 2 நாள் ஷூட்டிங் போவோம். அந்த படத்துக்காக என் கூட ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கிறவங்களை கூப்பிடலாம், சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்களாம் எங்களை வாழ்க்கை வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர், செல்வா டிசைனர், டே நைட்டா ஒர்க் பண்றாங்க எல்லாம். அந்த குருவை வந்து நான் இன்னைக்கு என் குருவை நான் எதுவுமே இங்க பாராட்ட போறது இல்லை. ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 days இருக்கு. முடிச்சிட்டு உங்களுக்கு நான் ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்க அப்ப நான் எடுத்த அந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்றேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க. நீங்க எல்லாரும் கேட்பீங்க எப்ப சார் பாட்டுல வில்லன் நடிங்க, அது வந்து நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும் போது இது ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போது, அதிர்வை ஏற்படுத்த போது இந்திய சினிமா மட்டுமில்ல உலக தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷூரா சொல்றேன். நீங்க டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண்கூடா இது படத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலா கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டா சுமாரா காட்டியிருக்காரு.
ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வந்திருக்கு எல்லாருக்கும். வணக்கம். நான் அக்ஷா சரண். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் மீடியா அண்ட் பிரஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புறேன். இந்த டீம் பிவர் டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார் நீங்க வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீங்கா தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு என் லைஃப்ல பாக்குறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், டைரக்டர் கார்த்திக் சார் and producers Bala sir and Satish sir, even the technician group, the whole group is very very close to my heart, so I wish them all the best and congratulations.